முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாள் விழா மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு பூஜை செய்து கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் NS ஜெயபால், சங்கரலிங்கம், அழகு, நந்தா ஸ்ரீதர், சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமிகாந்தன், பாஸ்கர், வேல்முருகன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்செல்வன் மற்றும் NR காங்கிரஸ் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு தேரிழுத்து வழிபாடு செய்தனர். தொடர்ந்து கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதேபோல் NR காங்கிரஸ் பிரமுகரும் RKT ரியல் குரூப்ஸின் நிறுவனருமான ராஜகோபால் தலைமையில் முதல்வரை சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து பொன்னாடை அணிவித்து வெள்ளிவேலினை பிறந்தநாள் பரிசாக வழங்கினர். தொடர்ந்து உலர்பழங்கள், நட்ஸ் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை வழங்கி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து ஆசி பெற்றார். முன்னதாக RKT ரியல் குரூப் சார்பாக சுமார் 500க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அரசு கொறடா AKD ஆறுமுகம், மாரிமுத்து, அழகானந்தம், ராஜா, பூவரசன், சக்திவேல், வேலாயுதம், ராகவேந்தர், ஜெரோம் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 31ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. தொடர்ந்து 2ஆம் தேதி 12,700 கோடிக்கு பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். அதனைத் தொடர்ந்து சபையை சபாநாயகர் செல்வம் ஒத்திவைத்தார். இதனையடுத்து 4ஆம் நாள் கூட்டம் தொடங்கியது. இதில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்தும் பட்ஜெட் மீதான விவாதமும் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சட்டப்பேரவை நிகழ்வுகளை புதுச்சேரி சுசீலாபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் மற்றும் வஉசி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் நேரில் பேரவை நிகழ்வுகளை பார்வையிட்டு குறிப்பு எடுத்தனர். புதுச்சேரி சக்சம் அமைப்பு மற்றும் லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் ஆகியவை சார்பில் மாநில அளவிலான பார்வையற்ற பெண்களுக்கான கைப்பந்து போட்டி நடைபெற்றது. தொடர்ந்து இதில் பங்கேற்ற அணிகள் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. அமைப்பின் இணை செயலாளர் தேவசிகாமணி வரவேற்புரையாற்ற அமைப்பின் தலைவர் ஆனந்தன் முன்னிலை வகித்தார். பின்னர் புரவலர் கேசவலு தலைமையேற்க சபாஷ் ராஜ், சித்ரா ஷா, டாக்டர் செந்தில்குமார் மற்றும் நாகராஜன் உட்பட பலரும் வாழ்த்து பேசினர். விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்ற சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் அமைப்பின் அகில பாரத தலைவர் கோவிந்தராஜ் மற்றும் லயன் சிவகாந்தன் ஆகியோர் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு கோப்பைகளை வழங்கி பாராட்டினர். நிறைவாக அமைப்பின் பொருளாளர் அருணகிரி நன்றி கூறினார். நிகழ்ச்சியினை அமைப்பின் பொருளாளர் அருள், இளைஞரணி சவரிராஜா, சமூக சேவகர் ரஞ்சித், உறுப்பினர் சுகேந்திரன் ஆகியோர் ஒருங்கிணைந்து நடத்தினர். இந்த மாநில அளவிலான பார்வையற்ற பெண்களுக்கான மாபெரும் கைப்பந்து போட்டியின் மீடியா ஸ்பான்சராக தீபம் டிவி செயல்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி பட்ஜெட் சம்பந்தமாக பாட்டாளி மக்கள் கட்சி மாநில அமைப்பாளர் கணபதி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் மாநில மக்கள் போற்றும் வகையில் மகத்தான பட்ஜெட்டை அறிவித்துள்ள முதலமைச்சரை பாமக பாராட்டுவதாக தெரிவித்த அவர், மீனவர் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகையை உயர்த்தி 8,000 வழங்கியதையும், மழைக்கால நிவாரணமாக 6,000 உயர்த்தி வழங்கியதையும் பாட்டாளி மக்கள் கட்சி வரவேற்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் மீண்டும் ரேஷன் கடைகளை திறந்து அதன் மூலமாக நியாயமான விலையில் இலவச உணவுப் பொருட்கள் வழங்குவதை பாட்டாளி மக்கள் கட்சி வரவேற்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த பட்ஜெட்டில் அறிவித்த அனைத்து திட்டங்களையும் முறையாக உள்ளபடி செயல்படுத்தப்படுகின்றன என்பதை தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி கண்காணிக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொண்ட அவர், முதலமைச்சர் மாதந்தோறும் துறை ரீதியான அதிகாரிகளை அழைத்து நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என ஆய்வு செய்ய வேண்டும் எனவும், இந்த திட்டங்களை முழுமையாக செயல்படுத்தினால் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெறும் என்பதில் ஐயமில்லை என்பதை பாட்டாளி மக்கள் கட்சி தெரிவித்துக் கொள்வதாக அந்த அறிக்கையில் அறிவித்துள்ளார். உருளையன்பேட்டை சங்கோதியம்மன் கோவில் ஆடி மாத உற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக கணபதி ஹோமம், காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன் பின்பு ஊரணி பொங்கல், 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அம்மன் ஊஞ்சல் உற்சவத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்நிகழ்ச்சியில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் சங்கோதியம்மன் கோவில் ஊர் இளைஞர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் வில்லியனூர் சேந்தநத்தம் ஸ்ரீ எல்லை காளியம்மன் ஆலயத்தில் ஊரணி பொங்கல் திருவிழா நடைபெற்றது. இதில் ஊர் பொதுமக்கள் ஒன்று கூடி பொங்கலிட்டு சிறப்பு வழிபாடு செய்தனர். அப்பகுதியில் உள்ள ஐயனாரப்பன் ஆலயத்தில் சுவாமிக்கு படையலிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து தீச்சட்டி எடுத்தல் நிகழ்வும் நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு பொங்கலிட்டு வீதி உலா சென்றனர். இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் ராமலிங்கம், முருகையன், ஆறுமுகம், சரவணன், தேவநாதன், அண்ணாமலை மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.
ரெயின்போ நகர் பகுதியில் புனித ஜான்மேரி வியன்னி ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்வான ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. முன்னதாக திருப்பலி நடத்தப்பட்டு இதில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், நேர்முக உதவியாளர் வினோத் உள்ளிட்ட கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டனர். எனது கதை உண்மையான உணவு. முதலமைச்சர் ரங்கசாமியின் பவள விழாவை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள், அன்னதானம் ஆகியவை நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரியாங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் என்ஆர் காங்கிரசார் சிறப்பு திருப்பலியில் கலந்து கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமிக்காக சிறப்பு பிரார்த்தனை செய்து காக்கையன் தோப்பு பகுதியில் உள்ள மாதா கோவிலை சீரமைக்க சட்டமன்ற உறுப்பினர் தனது சொந்த செலவில் ரூபாய் 1,00,000 ஆலய பங்கு தந்தை அருள்தாஸிடம் வழங்கினார். தொடர்ந்து திருப்பலியில் கலந்து கொள்ள வந்த கிறிஸ்துவ மக்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பிரம்மன் சதுக்கும் அருகில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் துணை சபாநாயகர் பக்தவச்சலம் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி ஆகியவை நடைபெற்றன. அதன் ஒரு பகுதியாக தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் பாண்டிச்சேரி வேளாண் அறிவியல் கல்லூரியின் தாளாளர் கணேஷ் தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் ரமேஷ், பச்சையப்பன், கிருஷ்ணமூர்த்தி, செல்வம், சக்திவேல், ஹரி, கோகுல்ராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அபிஷேகப்பாக்கம் அம்பேத்கர் சிலை அருகே பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பெண்கள் மற்றும் குழந்தைகளின் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாய்ப்பால் வார விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் லேடிஸ் சர்க்கிள் 187 சார்பில் முருகம்பாக்கம் பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தாய்ப்பால் ஊட்டுதலின் சதவீதத்தை மேம்படுத்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆலோசகர் பிரியதர்ஷினி பெண்கள் மற்றும் மக்களிடையே தாய்ப்பால் ஊட்டுதலின் முக்கியத்துவம், தாய்ப்பால் வழங்குதல் மூலம் தாய் மற்றும் குழந்தைகளுக்கு ஏற்படும் நன்மைகள், தாய்ப்பாலின் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இதில் கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் என 50க்கும் மேற்பட்டோர் மற்றும் முருகம்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அவர்களுக்கு ஊட்டச்சத்து மிகுந்த தானியங்கள் கொடுக்கப்பட்டது. முன்னதாக தாய்ப்பால் குறித்த விழிப்புணர்வு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை, கரிக்கலாம்பாக்கம் பண்ணை தகவல் மற்றும் ஆலோசனை மையம், மத்திய அரசின் ஆத்மா திட்டத்தின் மூலம் தேனீ வளர்ப்பு குறித்த செயல் விளக்கம் கோர்க்காடு பகுதியில் நடைபெற்றது. இந்த செயல் விளக்கத்திற்கு வேளாண் அலுவலர் தினகரன் தலைமையேற்று தேனீ வளர்ப்பு குறித்தும் தேனீயினால் மக்களுக்கு ஏற்புடைய நன்மைகள் குறித்து விரிவாக விளக்கி கூறி செயல் விளக்கம் செய்து காண்பித்தார். இதனைத் தொடர்ந்து தனியார் தேனீ வளர்ப்பு நிறுவனர் தேனீகள் எவ்வாறு நிலத்தில் வைக்க வேண்டும், எவ்வாறு பேணி காத்து தேனீ உற்பத்தியை பெருக்குவது என்பது குறித்து பேசினார். நிகழ்ச்சியில் கோர்க்காடு, செல்லியபாளையம், நத்தமேடு, ஏம்பலம் ஆகிய பகுதியைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு தேனீ வளர்ப்பு பற்றி தெரிந்து கொண்டனர். கால்நடை மருத்துவர் செல்வமுத்து அனைவரையும் வரவேற்று பேசினார். செயல் விளக்கத்திற்கான ஏற்பாடுகளை அலுவலக ஊழியர்கள், துணை வேளாண் அலுவலர் கிருஷ்ணன், உதவியாளர் குமணன் மற்றும் தம்புசாமி செய்திருந்தனர். காரைக்கால் அடுத்த நெடுங்காடு நல்லாத்தூர் பகுதியை சேர்ந்தவர் சகுந்தலா. இவர் தனது மகனுக்கு திருமணம் ஏற்பாடை செய்து கொண்டிருந்த போது கடந்த சில வாரத்திற்கு முன்பு விருதுநகரை சேர்ந்த கிளி ஜோதிடக்காரர் முனுசாமி என்பவர் சகுந்தலா வீட்டிற்கு சென்று கிளி ஜோதிடம் பார்க்குமாறு கூறியுள்ளார். மகனின் திருமணம் ஏற்பாடு தள்ளிப்போவதாக கூறி தனது கவலையை கூறியுள்ளார். இதனை கண்ட முனுசாமி, தனக்கு தெரிந்த ஒருவர் இதுபோன்ற பிரச்சனைக்கு சிறப்பு பூஜை செய்ததால் உடனே திருமணம் நடக்கும் என ஆசை வார்த்தைகள் கூறி தனக்கு தெரிந்த தூத்துக்குடியை சேர்ந்த சுகந்தி மற்றும் தென்காசியை சேர்ந்த வினோத்ராஜ் ஆகியோரை அறிமுகம் செய்து வைத்து மகனுக்கு உள்ள திருமண தோஷத்தை கழிக்க சிறப்பு பூஜைகள் செய்ய வேண்டும் என கூறி ரூபாய் 2,18,000 பணம் பூஜை பொருட்களாக தனியாக ரூபாய் 35,000 ஏமாற்றி பெற்றுக்கொண்டு பூஜை ஏதும் செய்யாததால் சந்தேகமடைந்த சகுந்தலா கடந்த சில நாட்களுக்கு முன் நெடுங்காடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார்.
அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த அந்த மர்ம நபர்களை வலைவீசி தேடி வந்தனர். அப்பொழுது திருமண தோஷம் கழிப்பதாக கூறி பூஜை செய்வதற்கு பணத்தை பெற்றுக்கொண்டு மோசடி செய்த முனுசாமி, சுகந்தி, வினோத்ராஜ் என 3 பேரும் தமிழக பகுதியில் இதேபோன்று அவர்களின் கைவரிசையை காட்டும்போது அவர்களை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து ரூபாய் 12,000 பணம், பூஜை பொருட்களை பறிமுதல் செய்து காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தமிழகத்தில் பாரம்பரிய தற்காப்பு கலைகளில் ஒன்றான சிலம்ப கலையை அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கற்றுக் கொடுக்கும் வகையில் அரசு சிலம்பு விளையாட்டை அங்கீகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பாரம்பரிய சிலம்பம் உலக சங்கம் மற்றும் தேசிய விளையாட்டு கூட்டமைப்புகள் இணைந்து நடத்திய சர்வதேச ஓபன் சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டி புதுச்சேரியில் முதல் முறையாக நடைபெற்றது. ராஜீவ்காந்தி உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற போட்டியில் மலேசியா, சிங்கப்பூர், கத்தார், இந்தியா ஆகிய 4 நாடுகளைச் சேர்ந்த 5 வயது முதல் 60 வயது வரை உள்ள 1000க்கும் மேற்பட்ட வீரர், வீராங்கனைகள் போட்டியில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நடைபெற்ற போட்டியில் ஒற்றை கம்பு வீச்சு, தொடும் முறை, குழு போட்டி ஆகிய 3 சுற்றுகளில் வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அவர்களுக்கு சுழல் கோப்பைகள், விருதுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. ஸ்ரீதர் மாஸ்டர் ஒலிம்பிக்கில் வந்து நம்மளோட சிலம்பத்தை வந்து கொண்டு வந்தால் நம்மளோட தமிழர்களுக்கும் பெருமை, இந்த விளையாட்டுக்கு பெருமை, மாணவ மாணவிகளுக்கும் ஒரு சிறந்த ஒரு ஊக்கத்தொகையாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. மேலும் நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து இந்த விளையாட்டுக்கு, நம்ம சிலம்ப கலைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப நாங்கள் வேண்டுகோளாக வச்சுக்கிறோம். திண்டிவனம் ஜெயபுரம் அருள்மிகு ஸ்ரீ ஜெயமுத்து மாரியம்மனுக்கு ஆடிப்பெருவிழா எனும் வசந்த உச்ச விழா பூஜையுடன் தொடங்கியது. மேலும் ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை, ஸ்ரீ லட்சுமி பூஜை, ஸ்ரீ நவக்கிரக பூஜை, ஸ்ரீ கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், நவக்கிரக ஹோமம் ஆகியவை நடைபெற்றன. தொடர்ந்து யாக குண்டத்தில் பல்வேறு வகையான திரவிய பொருட்கள், வாசனை பொருட்கள், மூலிகை பொருட்கள் உள்ளிட்டவை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசம் கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து மூலவர் ஸ்ரீ ஜெயமுத்து மாரியம்மனுக்கு கலச நீரால் அபிஷேகம் நடைபெற்றது. மேலும் மூலவாசி ஜெயமுத்து மாரியம்மன் சந்தன காப்பு அலங்காரத்தில் தங்க கவசத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து மூலவருக்கு பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. திண்டிவனம் தென்பசியா ஸ்ரீ பவானி அம்மன் ஆலய கூழ்வார்த்தல் திருவிழாவை முன்னிட்டு பெண்கள் ஊரணி பொங்கலிட்டு வழிபட்டனர். தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ பவானி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். மேலும் விரதமிருந்த பக்தர்கள் வேப்பிலையை ஆடியாக அணிந்து கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து வேண்டுதலை நிறைவேற்றினர். தொடர்ந்து சக்தி கரகம் கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து தீக்குண்டத்தில் முதலில் இறங்கியது. தொடர்ந்து விரதமிருந்த பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர். இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளையின் சார்பில் கேரளாவில் ஏற்பட்ட கனமழையின் காரணமாக மாகிய பகுதிக்கு மழையின் பாதிப்பாக தாழ்வான பகுதியில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பால் பாதிக்கப்பட்ட 250 குடும்பங்களுக்கு சமையல் உபகரணங்களை புதுச்சேரியிலிருந்து மாகிய பகுதிக்கு ரெட் கிராஸ் சொசைட்டி சேர்மன் டாக்டர் லட்சுமிபதி மற்றும் ஆயுட்கால உறுப்பினர்கள் நிவாரணப் பொருட்களை கொடியசைத்து வழியனுப்பி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் ரெட் கிராஸ் சொசைட்டி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பாகூர் அருள்மிகு ஸ்ரீ வேதாம்பிகை உடனுரை மூலநாதர் ஆலயத்தில் பாகூர் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் அமுதன் தலைமையில் ஜோதி பிரகாசம், திருவேங்கடம் சீனிவாசன், காத்தவராயன், முன்னாள் வார்டு உறுப்பினர் கணேசன், ஆனந்தன் ஆகியோர் முன்னிலையில் மூலநாதர் மற்றும் வேதாம்பிகைக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், ஆராதனைகள் செய்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் பாகூர் அருள்மிகு ஸ்ரீ வேதாம்பிகை உடனுரை மூலநாதர் ஆலயத்தில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் குழு உறுப்பினர் நாகஜோதி தலைமையில்
ராமநாயக்கர், கோவிந்தராஜன், செந்தில், கமலா ஆகியோர் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து நூற்றுக்கணக்கான பெண்களுக்கு தாம்பூலம் வழங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். தொடர்ந்து ஆடிப்பெருக்கு மற்றும் முதலமைச்சரின் பிறந்தநாளை முன்னிட்டு ஆலயத்தில் திருமுறை பாடல் பாடிய மாணவிகளுக்கு நினைவு பரிசுகளும் எழுது பொருட்களும் வழங்கினார். தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் ஆட்சிக்குழு உறுப்பினர் நாகஜோதி முதலமைச்சரின் பிறந்தநாளை ஒட்டி வாழ்த்து கூறினார். ரெட்டியார்பாளையத்தில் உள்ள தி பாண்டிச்சேரி அமெச்சூர் கேரம் அசோசியேஷன் சார்பாக சங்க நிறுவனர் எழிலன் நினைவு கேரம் போட்டியின் பரிசளிப்பு விழா ரெட்டியார்பாளையத்தில் உள்ள சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது. சீனியர் ஆண்கள் பிரிவில் முதலிடத்தை செபஸ்டினும், 2ஆம் இடத்தை வேல்முருகனும், 3ஆம் இடத்தை அஜித் சிங்கும் பெற்றனர். பெண்கள் பிரிவில் முதலிடத்தை பூஜாவும், 2ஆம் இடத்தை அதினாவும், 3ஆம் இடத்தை பிரியதர்ஷியும் பெற்றனர். தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் வழக்கறிஞர் சசிபாலன், கவிஞர் குமார், சங்கத் தலைவர் ஜெகஜோதி, செயலாளர் ஞான இருதயராஜ், துணைத் தலைவர் பரஞ்சோதி, திருமூர்த்தி, இருதயராஜ், முரளி மற்றும் பலர் கலந்து கொண்டு பரிசு மற்றும் கோப்பைகளை வழங்கி பாராட்டினர். தவளக்குப்பம் அபிஷேகப்பாக்கம் சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கருணைமுத்து மாரியம்மன் ஆலய 16ஆம் ஆண்டு ஆடி பெருவிழா தொடங்கியது. முன்னதாக அம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து கரகம் அலங்கரித்து வீதி உலா மற்றும் சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு கும்பம் கொட்டுதல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை கருணைமுத்து மாரியம்மன் ஆலய நிர்வாக குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். இதேபோல் மணவலி அருள்மிகு தேவி ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் ஆடி பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நாள்தோறும் அம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் அம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து நடைபெற்ற தேரோட்ட நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாக அதிகாரி செழியன், குமுதன், புருஷோத்தமன், கலைவாணன் மற்றும் விழா குழுவினர்கள் சுப்பிரமணியன், தனுசு, புராசாமி, இளஞ்செழியன் மற்றும் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். லாஸ்பேட்டை செல்லப்பெருமாள் பேட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு சவுந்தரநாயகி உடனுரை நந்தீஸ்வரர் ஆலய அருள்மிகு ஊத்துக்காட்டு மாரியம்மன் ஆலயத்தில் 111வது சடல் திருவிழா நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள், ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சப்தகிரி குழும நிர்வாக இயக்குநர் ரமேஷ்குமார் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். தொடர்ந்து ஸ்ரீ திருவாதிரை நாட்டியாலய மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாணவிகளுக்கு சப்தகிரி குழும நிர்வாக இயக்குநர் ரமேஷ்குமார் சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழுவினர், இளைஞர் குழுவினர், ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர்.